ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய ஏற்காட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து நம்மிடம் நமது செய்தியாளர் ரியாஸ் ஏற்காட்டிலிருந்து தொடர்பில் இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். ரியாஸ், சொல்லுங்க, ஏற்காட்டில் தற்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்கிறார்கள்? அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. வணக்கம் சுகிதா. அதாவது ஏழைகளுடைய ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஏற்காடு நடுத்தர மக்களுடைய சொர்க்க பூமி என்று கருதப்படுகிறது. குறிப்பாக வருடத்தில் எல்லா நாட்களும் மிதமான வெப்பநிலை நிலவுவதால் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வாரந்தோறும் விடுமுறை நாட்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஏற்காடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மலைக்கோவிலான சேவராயன் மலைக்கோவில், அதே போல் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, படகு இல்லம், லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அதே போல் இங்கே இருக்கிற பூங்காக்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பராமரிப்பு என்பது மிகவும் குறைந்த அளவிலே உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கோடை பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் நடைபெறும் இந்த கோடை விழாவின் போது மட்டுமே பராமரிப்பு என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்தாலும் பராமரிப்பு என்பது மிக குறைந்த அளவே உள்ளது. அதே போல் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது ஏற்காட்டில் கேள்விக்குறியாகவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், தற்போது நான் இங்கே ஏற்காட்டில் இருக்கிற அண்ணா பூங்கா பகுதி நின்றுட்டு இருக்கேன். தற்போது இந்த பகுதி பொதுமக்களுக்காக குறிப்பாக வாட்டர் டேங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் டேங்கெல்லாம் பயன்பாடு இல்லாமல் அதாவது பயன்பாடு இல்லாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை கழிப்பிட வசதி உள்ளிட்ட எதுவுமே ஏற்காடு பகுதியில் பூங்காக்களிலும் அமைக்கப்படலை. அதே போல் ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா கடந்த 2012ஆம் ஆண்டு தாவரவியல் பூங்கா துவங்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 36 ஏக்கரில் 7,75,00,000 ரூபாயில் இந்த தாவரவியல் பூங்கா துவங்கப்பட்டது. இந்த தாவரவியல் பூங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா பார்வையாளர்கள் மடம், திறந்தவெளி அரங்கம், கண்ணாடி அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் உள்ளடக்கிய இந்த தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. ஆனால் துவக்கப்பட்டதிலிருந்து இந்த பகுதியில் பராமரிப்பு, அதாவது முறையாக பணிகள் நடைபெறாதால் அங்கு வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளிடம் 30 ரூபாய் டிக்கெட் வசூல் செய்கிறார். ஆனால் அந்த பகுதியில் பார்வையிடுவதற்கான எந்த வசதிகளும் இல்லை. தற்போது இந்த ஏற்காடு பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, ஏற்காட்டில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் இருக்கா? குறிப்பாக சுற்றுலா பயணிகள் எந்த வகையில் இங்கே பாதிக்கிறாங்க? இல்லை சார், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கழிப்பிட வசதி கிடையாதுங்க. ஒரு 2 கழிப்பிட வசதி இருக்குது. அது 2லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு வர்ற கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே டாய்லெட் போகிறதுக்கும் மற்றபடி குளிக்கிறதுக்குமே எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. ஒரு லாட்ஜுக்கு போய் கேட்குன்னா கூட 1500 கேட்குறான் ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு. அது 2 பேர் தான் இருக்க முடியும். அதனால் அரசாங்கம் பார்த்து இவங்களுக்கு பொது கழிப்பிடமும் நவீன கட்டண கழிப்பிடமும் குளியலரோடு சேர்ந்த கழிப்பிட வசதி மெயினாக நாங்கள் கேட்குறோங்க. ஒரு 2-3 இடத்துல கட்டி கொடுத்தா தான் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. அதுவும் தவிர பார்த்திங்கன்னா குப்பை எல்லா இடத்துலையும் குப்பை கொட்டி கிடக்குறங்க. ஒரு சுற்றுலா தலம் மாதிரியே தெரியல எங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. குப்பை நினச்ச இடத்துல குப்பை கிடக்குது. குப்பை கொட்டுறதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குங்க. அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதை அப்பப்போ அதை சுத்தம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த இடம் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் சீட்டுன்னு சொல்லி ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகிற வழி. அந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, முக்கியமான ஹாஸ்பிட்டலு, ஆஃபீஸ்லாம் இருக்குது. யாருமே கண்டுக்கிறது இல்லை. அப்படியே இருக்குதுங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு மெயினாக எங்களுக்கு சுற்றுலா பயணிகள் பாதிக்காத வகையில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு லோக்கல் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறாங்க. குறிப்பாக இங்கே புதிதாக துவங்கப்பட்டுக்கூட அந்த ஐந்தணை பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவோட நிலை எப்படி இருக்குங்க? ஐந்தணை பூங்காவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்தாங்க, நல்ல கனஜோராக ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் போதுமான ஊழியர்கள் இல்லை. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த 40 ஏக்கருமே புதர் வளர்ந்துருக்குங்க. புதரை ஃபஸ்ட்டு அரைக்கி விடணும். அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் கொடுத்து பூங்கா பராமரிக்கணும். இப்போ காசு வாங்குறாங்க, ஆனால் வேலை ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலைங்க. சுதிதா, அதாவது ஏற்காடு பகுதி மக்களுடைய கருத்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த ஏற்காட்டில் இருக்கிற இந்த தாவரவியல் பூங்கா, ஐந்தணி பூங்கா துவங்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் புதர்மண்டு காட்சி அளிக்குது. அதே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பூங்காக்களும் முறையாக அதிகாரிகள் பராமரிக்கிறது இல்லை. கோடை காலங்களில் நடைபெறும் இந்த கோடை விழாவில் கோடை காலத்தில் மட்டும்தான் அதை பராமரிப்பு பண்ணி ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் 2வது சீசன், அதாவது டிசம்பர் மாதத்தில் ஏற்காட்டில் 2வது சீசன் விழா நடத்தப்பட்டு வரும். இந்த ஆண்டு ஏற்காட்டில் இந்த 2வது சீசன் தற்போது நடத்தப்படவில்லை. அது இங்க இருக்கிற சுற்றுலா பயணிகளிடையே ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.